ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுது அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பினில் வாழ்கின்ற பிள்ளைகளே, அகத்தீசனின் அருளாசிகள். தெய்வமாய் நிலை கொண்ட யாம் எமது அன்பு பிள்ளைகளை காத்திட சத்குருவாய் மலர்ந்தோம். சத்குருவாய் நிலைத்த யாம் இத்தருணத்தில் தந்தையின் நிலையினை ஏற்றுள்ளோம். அன்பாலயத்தின் துணை நின்றிடும் 12 தெய்வங்களும் மகா யாகத்தின் ஆகிருதிகளை ஏற்றவுடன் குருவாக செயல்மாற்றம் அடைவர். யாமோ தாயின் ரூபம் ஏற்று ஒவ்வொரு உயிர்களையும் காத்திடுவோம். யுக மாற்றம் என்பது உள்ளும் புறமும் நிகழ்ந்து கொண்டுள்ளது. கலியுகத்தின் எல்லை என்பது மானுடர்களின் உயிர்களை உடல் நோக்கி ஈர்க்கும். சத்தியயுகம் என்பது உயிர்களை ஆன்மாவினை நோக்கியே ஈர்த்திடும். கலியின் கொடும் செயல் என்பது உடலினை வதைத்து உயிரினை அழிக்கும். அதனின்று மானுடர்களை காக்க வேண்டியது ஓர் தந்தையாய் உருக்கொண்ட எமது கடமையாகும். யாம் காற்றினில் கலந்து உயர் பிராணவாயுவாக உருக்கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்து ஆன்மாவினை நோக்கியே ஈர்க்க வேண்டும் எனில் மகா யாகங்கள் அனைத்தும் சிறப்பாய் நிகழ்ந்திடல் வேண்டும். மகா யாகம் என்பது ஆதிசக்தி ஒடுங்கும் நிகழ்வாகும். யாமே ஆதிசக்தியின் ஒடுக்கத்திற்கு மூலமாய் விளங்கிடுவோம். ஏனெனில் யாம் பூமியின் ஈர்ப்பு சக்தியோடு அதிக அளவினில் பிணைப்பு கொண்டுள்ளோம். தாயாகி தந்தையாகி குருவாகி தெய்வமாகி மேன்நிலைகளை அடைந்த ஆன்மாக்கள் மீண்டும் குருவாகி தந்தையாகவும் தாயாகவும் உருமாறுவதே கலி எல்லையின் சிறப்பு நிகழ்வாகும். இந்நிலை முழுமை அடைந்த பின்னர் அனைத்து தெய்வங்களும் மாற்று வடிவம் ஏற்று வெட்டவெளி நோக்கியே பயணிப்பர். மானுடர்களோ தெய்வங்களாகவும் ரிஷிகுல குருவாகவும் உயர்வடைவர். அன்பு மானுடர்களே, சூட்சம சத்தியங்களை உணருங்கள். 12 தெய்வங்களும் குருவாக பதவி ஏற்கும் தருணம் என்பது மகா யாகத்தின் நிகழ்வுதனில் கைகூடும். மாபெரும் இயக்கம் ஒன்று நிகழ்கையில் எமது பிள்ளைகள் விருந்தினராகவோ பார்வையாளராகவோ நிலைப்பதனை காட்டிலும் இயக்கத்தை நிகழ்த்தும் மூலாதாரிகளாக நிலைத்தால் ஆன்மாக்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஆசீர்வதிக்கப்படும். புண்ணிய நிலைகளும் பெருகும். யாம் முன்னரே உரைத்த வண்ணம் அனைவரும் எமது சேவகர்கள் எனும் நிலையிலிருந்து பிள்ளைகள் எனும் நிலையினை ஏற்றுள்ளீர்கள். எமது பிள்ளைகள் யாவரும் எண்ணற்றவர்களாக பெருகிடல் வேண்டும். எமது யுகமாற்ற பணியினை ஏற்பது பிள்ளைகளாகிய உங்களது கடமையாகும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து நோன்பு ஏற்று நிறைவு செய்வதுடன் எமது இயக்க பணிதனை பூரண அன்போடு ஏற்பவர்களுக்கே யாம் தாய் எனும் ஸ்தானம் ஏற்று பூரண அன்பு செலுத்தி ஆன்மாவின் ஒளியினை பெருக்கிடுவோம். மகா யாகம் என்பது உலகத்திற்காகவும் எம்மோடு இணையாத எண்ணற்ற ஆன்மாக்களுக்காகவும் மாத்திரமே நிகழ்த்தப்படுகின்றது எனில் எம்மோடு பூரணமாய் இணைந்த ஆன்மாக்கள் யாகத்தினை முழு பக்தியோடும் பரவச நிலையோடும் மிகவும் சிறப்பாக நிகழ்த்திடல் வேண்டும். இதனை காட்டிலும் சிறந்த ஓர் யாகம் இனி நிகழாது எனும் சத்தியம் உணர்ந்து செயலாற்றக் கடவது. பூரண ஆசிகள்.